இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஃபைனலி பிக் பாஸ் சீசன் 9 ஒரு முடிவுக்கு வந்துச்சு. திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. ஓகே, ஹாப்பிப்பா அப்படின்னு இருந்தாலும் கானா வினோத் டைட்டில் அடிக்காதது ரொம்ப வருத்தம் தான் நிறைய பேர் இருக்காங்க. சப்போஸ் அவர் பணப்பெட்டி எடுக்கலன்னா கண்டிப்பா அவர் தான் டைட்டில் வினர்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசன்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நிறைய சண்டை, நிறைய கத்து, நிறைய வெறுப்பு, நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் கடைசி 3 வாரம் நடந்த ட்விஸ்ட் அதோட டிஆர்பியவே ஏத்தி விட்டுருச்சு. கமருதன் பாருக்கு கொடுத்த ரெட் கார்டா இருக்கட்டும், கானா வினோத் பணப்பெட்டி எடுத்ததா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி இப்போ ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட்டா அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஃபைனல்ஸ்க்கு வந்து கண்டிப்பா கமருதன் வர்றாரு அப்படின்னு சொல்லி 2 நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாரு வந்து நிப்பாங்கன்னு யாரும் நினைச்சு பார்க்கல. பாரு வந்து நின்னதுக்கு அப்புறம் ஏன்றாது அந்த லைவை பார்த்ததுக்கு அப்புறம் எது பாருவா, எது நாகார்ஜுனாவா, அந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காகவே எங்கேயோ டிஆர்பி வந்து எகிர விட்டுருச்சு போல. ஆனா நல்லா பண்றீங்கடா அந்த மாதிரி ஒன்று இருக்கு. சண்டையும் போட வச்சு, ரெட் கார்டும் கொடுத்து, ஃபைனல்ஸ்க்கும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவங்கள பேசி, ஆனா ரொம்ப நல்லா பண்றீங்கடா, நல்லா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி விஜய் டிவி ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறத பாக்குறப்பதான் மக்களுக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபைனல்ஸ்ல வந்து பாருவும் கமரும் வந்தப்போ ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சதுங்க. பிஆர் டீமை தாண்டி மக்கள் மத்தியில இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் இருந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் விடுங்க. அட 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 சும்மா சொல்லக்கூடாதுங்க. பாரு சாண்ட்ராட்ட மன்னிப்பு கேட்டது என்ன, சாண்ட்ரா வந்து கட்டி பிடிச்சது என்ன, அந்த கார்ட் டாஸ்க்கு அப்புறம் சாண்ட்ராவும் பாரும் பேசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமான ரைவல் இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் நினைச்சாங்க. மக்கள் மத்தியிலையும் அப்படிதான் ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஃபைனல்ஸ் வந்து பாக்குறோமா அது அப்படியே மாறிடுச்சு. அந்த கார்ட் டாஸ்க் அப்பம் கூட வந்துட்டு பாரு போய் சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்குறப்போ சாண்ட்ரா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பயந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ஹார்ட் ஃபெல்ட்டா பாரு ஒரு மன்னிப்பு கேட்குறப்போ, அன்னைக்கு பாரு வீட்டை விட்டு போறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் அவளை ஓடி போய் கட்டி பிடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்போ வந்து கட்டி பிடிக்கவான்னு கேட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த சீன்லாம் பாக்குறப்போ நிறைய பேருக்கு தோணுன விஷயம், என்னது இது, உள்ள வந்தது நடிப்பா இல்லை இப்போ பண்றது நடிப்பா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல வந்து விஜய் டிவி பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சீசன் 1 அப்போ ஜூலிக்கு வந்து நிறைய ஹேட்ரட் வெளியே இருந்துச்சு. அதனால அவங்க எவிக்ட் ஆகி போறப்போ வெளியே அவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மனுஷனை ரொம்பவே பாதிக்கும். ஆனா இந்த டைம் அப்படி இல்லை. என்னதான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருந்தாலும் அவங்கள ஃபைனல்ஸ்ல கூப்பிட்டு வச்சு, எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எல்லாருமே தப்பு பண்ணுவோம், அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி ஒருத்தங்க வர்றாங்க, அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்கள எல்லாருமே ஏத்துக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. நடந்ததையே பேசிட்டு அதையே குத்தி காட்டிட்டு இல்லாம அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க திருந்திருக்கும், அவங்க பண்ணதை ரியலைஸ் பண்ணிருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ரியலி குட் டு சி. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இதே மாதிரி பிக் பாஸ் 7ல வந்து பிரதீப் ஆண்டனிக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. அவருக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கம்மிங் டு த ஃபைனலிஸ்ட்ல நின்ன 4 பேருமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான். அரோரா வந்து வெளியே அவங்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அந்த பேரை வந்து உள்ள வந்து மாற்றணும்னு நினைச்சாங்க. ஆரம்பத்தில் பிளே எப்படி இருந்தாலுமே கடைசியில் அவங்களோட பிளே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கான பேரையுமே மாற்றிக்கிட்டாங்க. ரியல் அரோரா யாருங்கிறத காட்டினாங்க. விக்ரமை வந்து ஒரு என்டர்டைனராக பார்த்துட்டு இப்போ ஒரு குட் பிளேயராக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சபரியும் திவ்யாவும் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அந்த ட்ராஃபிக்காக நின்னப்போ தே ஆர் ஆல்சோ அ குட் பிளேயர். ஃபைனலி வந்து திவ்யா தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. எப்படி பார்த்தாலும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஒருத்தங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் நடந்த சீசன்ஸில் முக்காவாசி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. சபரி, திவ்யா இவங்க 2 பேரில் யார் வின் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு பயாஸ்டு ஒரு ஃபீல் வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த பயாஸ் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வின் பண்ணியிருக்க டைட்டில் வின்னர் திவ்யா வந்து ஷீ இஸ் வெல் டிசர்விங்னு நிறைய பேருக்கு தோணுது. பிகாஸ் அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தப்போ ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு
பேருக்கு அவங்க பண்ண விஷயங்கள் பிடிக்கலாம், அவங்க கத்துனதா இருக்கட்டும், அவங்களோட பிளேவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பிடிக்கலாம். ஆனா போக 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 திவ்யா பண்ற விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. கடைசி 3 வாரத்துல திவ்யாவுக்கு நிறைய பேர் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அந்த கார் டாஸ்க்லலாம் வந்து அவ்வளோ பேர் வந்து ட்வீட் பண்ணாங்க, அவ்வளோ சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டே இருந்திருக்கு. அப்படி பார்த்தா இதில் வந்து பிஆர் டீம் எல்லாத்தையுமே தாண்டி மக்கள் மத்தியில் பயங்கரமாக ஒரு சப்போர்ட் வந்திருக்கு. அதனால தான் அவங்க வந்து இன்னைக்கு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி வெல் டிசர்விங் கண்டஸ்டன்ட் டூ. பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து கமரு அண்ட் பாரு அவங்களோட லவ்வை எல்லாருமே பார்த்தோம். பாருவும் அவங்க லவ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் கமரு பாரு வெளியே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்கன்னு தான் நிறைய பேருக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி பாரு கமரு இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்கன்னு மக்களுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்கு. நினச்சி கூட பார்க்கல நம்ம வந்து இப்போ இந்த டைமில் இருப்போம் அப்படின்ட்டு அது நினச்சி பார்த்துருந்தாங்கடா. பார்க்கலாம் இவங்க வந்து அமர் பாவனி அவங்கள மாதிரி கல்யாண சாப்பாடு போடுறாங்களா இல்லை என்ன நடக்குதுங்கிறத இனிமேல் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸை மக்கள் திட்டினதை விட மக்கள் செல்வனை தாங்க அதிகமாக திட்டியிருக்காங்க. விஜய் சேதுபதியை விட கமல்ஹாசன் தான் நல்ல ஹோஸ்ட்டு. விஜய் சேதுபதி ப்ராப்பராக நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு பயாஸ்டாக இருக்கார், அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏதோ 1-2 எபிசோடில் வந்து அவர் வந்து ஒரு கரெக்ட் டெசிஷன் எடுத்துட்டாருன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. மற்றபடி இவர் இதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணல, இதை வந்து ப்ரஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. நிறைய பேருக்கு மத்தியில் வந்து விஜய் சேதுபதியோட கமல்ஹாசன் இருந்திருந்தா இந்த சீசன் வேற மாதிரி போயிருக்கும், கமல்ஹாசன் தான் பெஸ்ட் ஹோஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல விஜய் சேதுபதி அவருக்கு கொடுத்த விஷயங்களை அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. எத்தனையோ நடந்துருச்சு இந்த சீசன் 9 பற்றி நிறைய பேர் எத்தனையோ கான்ட்ரவர்சி பேசியாச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துருச்சு, எவ்வளவோ விஷயங்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 9ல் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, கான்ட்ரவர்சிஸாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, நம்ம பிக் பாஸ் சீசன் 10க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், காத்திருப்போம். $1 மில்லியன் கொஸ்டினாக வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான். அது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் காம்ப்ளிகேட்டட். அது சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்களே ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கிட்ட, அப்புறம் எங்கே போனாலுமே கேட்குறாங்க கல்யாணம் ஆகிடுமா 2 பேருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப பாவமாக இருக்கேப்பான்றாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் அழுதாங்க, ஒரு ரொம்ப அழுதான். ஃபோன் பண்ணி அக்கா ரொம்ப அழுகுறாடா, நீ என்னடா பண்ண போகிற லைஃப்பில், அது ரொம்பனா நான் தான் ஒன்று அவங்க வேணும்னா இவங்க வேணும்னுவாங்க, இவங்க வேணும்னா அவங்க வேணும்னுவாங்க. ஸோ ஒரு ட்ராமாஸ் எல்லா லைஃப்லேயும் அந்த மாதிரி நடக்கிறது தான், எல்லா ரிலேஷன்ஸ்குள்ளேயும் அது நடக்கிறது தான். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.